இன்னைக்கு வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இனிமேல் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கண்டென்ட் நான் போகிறதுல அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்டர்நெட் கான்செப்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சம்மந்தமாக எல்லா வீடியோவுமே இருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கண்டென்ட்லாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் டேட்டானா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான டாப்பிக்கு. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பிக் டேட்டானா என்ன, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஸோ பிக் டேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட். இந்த பிக் டேட்டான்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸாக இருக்கலாம், ஆடியோ ஃபைலாக இருக்கலாம், வீடியோ ஃபைலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு பிக் டேட்டா. ஓகேவா, ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டான்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பிக் டேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மில்லியன் கணக்கான டேட்டாஸை ஒரே கண்டெய்னரில் வச்சு ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பிக் டேட்டான்ற கான்செப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்றது ஒரு கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்றது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் டேட்டா பார்ப்போம். ஸோ இந்த பிக் டேட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா 1960 70 இந்த ரேஞ்சு இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டான்ற கான்செப்ட் வந்துருச்சு. பட் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாதனால ஸோ நம்ம இந்த பிக் டேட்டான்ற கான்செப்டை நம்ம அவ்வளோ யூஸே பண்ணலை. பட் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2005க்கு மேலே தான் நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுன்ற ஒரு இது டிவைஸே வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்டர்நெட்டில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிருந்தோம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டான்ற ஒரு கான்செப்ட் அப்போ தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1960 கிரியேட் பண்ண அந்த டேட்டான்ற பிக் டேட்டான்ற கான்செப்ட் இப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிக் டேட்டான்ற கான்செப்ட் ஸோ உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான டேட்டாஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளையும் சேர்த்து தான். ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ டெய்லியும் போஸ்ட் போகிறோம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ஏதாவது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்ற கான்செப்டுக்குள்ளே தான் வரும். ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்றது. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓவராலாக பிக் டேட்டான்றது மேனேஜ்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ நம்ம டேட்டாஸ் அப்லோட் பண்ணுற இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பிக் டேட்டான்ற கான்செப்ட். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் அட்வான்ஸ்டு கான்செப்ட்னு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வீடியோ வந்து அது மேக் பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.